ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் கால் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ரொம்ப வரப்பிரசாதமான ஒன்று, சரிங்களா? இப்போ ரீசன் சமயத்தில் என்ன டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்ததுனால என்னோட தொடர்ந்து பேசுவாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். இவங்க எல்லாருமே மேஜராக சின்ன சின்ன லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன் சைடாக ட்ரேட் எடுக்கிறது தான். நீங்கள் பண்ணுற முக்கியமான விஷயமே நீங்கள் காலை மட்டும் பை பண்ணுறீங்க, இல்லை புட்டை மட்டும் பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணுறதா வச்சுப்போம், சரிங்களா? அதுக்கடுத்து நமக்கு என்ன வந்துடும், நம்ம தான் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணுறோம்லாம் சொல்லிட்டு தேவையில்லாமல் என்ட்ரி கொடுப்போம், கண்டிப்பாக லாஸ் வரும். எப்போதுமே சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களோட கேபிட்டல் ஈஸியாக வந்ததில்லை, சரிங்களா? ரொம்ப கடினப்பட்டு தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூனால தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்போம். இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டையும் நம்ம இங்கே என்ன ஆயிடுவோம், எதுவுமே தெரியாமல் பண்ணோம் அப்படின்னு லாஸ் ஆயிடுவோம். இன்னொன்று, ஏதாவது கால் சர்வீஸ் பெய்ட் சர்வீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இனிஷியல் டைமில் பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் வந்துட்டாலே உங்களுக்கு உள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டி வரும், சரிங்களா? இதாவது இப்போ நம்ம நிறையா படித்தோன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பேசி திறமை இருக்கும். நீங்கள் ஸ்கூல் டைமில் வந்து நல்லா பேசியிருக்கவே மாட்டீங்க, ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன லேர்ன் பண்ண ஒவ்வொரு விஷயமும் வச்சு தான் இப்போ நீங்கள் நல்லா பேசுகிறதுக்கான நல்ல ஒரு காரணமாக இருக்கும். யாராச்சும் பேசினா கூட நல்லா கவுண்ட்ரு கொடுப்பீங்க, சரிங்களா? அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். அதுபோல் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒன்று வரும், சரிங்களா? இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இந்த ட்ரேட் பண்ணால் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ட்ரேட் தான் எடுத்திருப்போம், சரிங்களா? ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட்டை பொறுத்த மட்டும் 4 ஆக்ஷன் எடுக்க போகிறோம், சரிங்களா? அது எப்படி, இதில் எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இனிஷியல் டைமில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது லாங் கால் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் இஸ் a neutral low volatility option strategy that profit when an underlying asset price remain close to the middle strike price at expiration. It involves buying one in the money call அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே பண்ண போகிறது எல்லாமே காலில் தான் இந்த ஆக்ஷனே, சரிங்களா? லாங் கால் அப்படின்னு எடுக்கும்போது செல்லிங் டூ அட் த மணி, அதுவும் காலில் தான் பண்ண போகிறோம். செல் பண்ண போகிறோம், சரிங்களா? அட் ப்ரெசென்ட்டில் இருக்க அட் த மணியில் பண்ண போகிறோம், அதுவும் கால் ஆப்ஷனில் தான், சரிங்களா? அண்ட் பையிங் ஒன் அவுட் ஆஃப் த மணி, அதுவும் கால் ஆப்ஷன். ஆல் வித் த சேம் எக்ஸ்பைரி டே, சரிங்களா? எக்ஸ்பிரேஷன் டேட் போட்டுக்கலாம். எக்ஸ்பைரி டேயில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இந்த மந்த் முடிய போகுதா, இந்த வீக்கில் பண்ண போகிறோமா, நெஃப்டியை பொறுத்த மட்டும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பைரியிலே நீங்கள் பண்ணலாம். திஸ் ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் அ லிமிட்டட் ரிஸ்க் டிஃபைன்ட் பை த நெட் ப்ரீமியம் பெய்டு and a limited profit potential. ஸோ இந்த 4 ஆக்ஷனுக்குமே, சரிங்களா, இந்த ஜஸ்ட் இந்த பிக்சரை கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற 4 ஆக்ஷனுமே என்ன அப்படின்னா கால் ஆப்ஷனில் தான். அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இந்த வாரமே வந்து அதனுடைய ஃப்ளக்சுவேஷனே ஒரு 50 பாயிண்ட் தான் இருக்கும், ஒரு 100 பாயிண்ட்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மொமெண்டம் இருக்காது அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அற்புதமாக இந்த ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதை எந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குது விஷயம், அதுதான். இப்போ நிறைய பேர் என்னென்னா வித்தவுட் ப்ரிடிக்ஷன் யூ கான் சக்ஸஸ் இன் மார்க்கெட். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ரிடிக்ஷன் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் எங்கே போகுன்னு தெரிஞ்சிருக்கணும், எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறது தெரியும், இது எந்தெந்த ரூட்டில் போகுதுங்கிற பேசிக், சரிங்களா? அதை பற்றி தெரிஞ்சிக்க குவாலிட்டி நமக்கு வேணும். ஒன்றுமே இல்லை, ட்ரேடில் எதுக்கு என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா சார் என் ஃப்ரெண்டு சொன்னார் அதனால் நான் என்ட்ரி கொடுத்தேன் சார் அப்படிம்பாங்க. அப்புறம் நிறைய பேர் பெய்ட் கால் சர்வீஸில் நான் ஜாயின் பண்ணேன், அங்கேருந்து எனக்கு என்ட்ரி கிடச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க இனிஷியல் டைமில். ஏன்னா ஒருத்தர் பெய்ட் கால் சர்வீஸ் கொடுங்க, அவர் நாலேஜ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, சரிங்களா? அவர் கொடுக்கும்போது ஏன் அதை கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் யூகிக்க முடியாது. அதாவது நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அவர் ஏன் கொடுக்குறாரு, இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அவங்க ஸ்ட்ராட்டஜியை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றுமே தெரியாமல் போகணும் அப்படின்னா மாட்டிப்போம். அதுபோல் தான் இங்கே நீங்கள் ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கும் சின்னதாக ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுக்கணும். இப்போ நமக்கு நார்மலாக என்ன தெரியும், சின்ன ப்ரெடிக்ஷன் பேசிக்கே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போனால் போய் ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல், சரிங்களா? அப்புறம் ட்ரெண்டை கட் பண்ணால் பை ரெசிஸ்டனில், அப்புறம் சப்போர்ட்டில் ட்ரெண்டை கட் பண்ணால் செல்லுக்கு போகும். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தும் போது 4 ஆக்ஷன், சரிங்களா? ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள்.
சப்போர்ட் பாயிண்ட் கிடையாது, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸாக் மோட் இருக்கும், இந்த மாதிரி நியூட்ரலாக வர்ற இடம் இருக்கும் சரிங்களா. இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா சரிங்களா. இதுதான் இந்த ட்ரேடுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய. எப்படி ப்ராஃபிட் வரும், எப்படி ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம 4 ஆக்ஷன் எடுக்கிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்கோட விலை சரிங்களா. இப்போ நெஃப்டி எக்ஸாம்பிள், இப்போ நெஃப்டியோட வேல்யூஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 சரிங்களா. இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்க அதனுடைய ஸ்ட்ரைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு 4 ஆக்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இந்த மணியை எடுக்கிறேன் சரிங்களா. இந்த மணி இதில் 100ல் 80 எடுத்துக்கிறேன் சரிங்களா. 80 ஸ்ட்ரைக், இதனுடைய ப்ரீமியம் என்னவாக இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு அதுவுமே 80 அப்படின்னு கொடுத்துப்போம் சரிங்களா. அப்புறம் 2 ஆக்ஷன் செல் பண்ணணும், அது எதில் பண்ணணும், அட் த மணியில் பண்ணுறோம் சரிங்களா, ஏடிஎம்மில் பண்ணுறோம். இது ஸ்ட்ரைக் வந்து 100 சரிங்களா, அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 50 சரிங்களா. இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செல் பண்ணியிருக்கோம். இன்னொன்று அவுட் ஆஃப் த மணி ஓடிஎம் சரிங்களா, இதனுடைய ப்ரீமியம் ஒரு 5 அப்படின்னு வச்சுப்போம் சரிங்களா. ஸ்ட்ரைக்கை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு 115 எடுத்திருக்கீங்க, இல்லை 120 இந்த ரேஞ்சில் எடுத்திருக்கீங்க ஓகேவா. இப்போது மார்க்கெட் நீங்கள் நினச்சிருக்கீங்கல்ல, அதாவது ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போயிருக்கு சரிங்களா, ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா 100 ரீச் ஆகிருக்கு சரிங்களா. மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஃப்ளக்ஷுவேட் ஆகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளக்ஷுவேஷன் நடக்கும்போது 99 அப்படின்னு வந்துருச்சு எக்ஸ்பைரி டேயில். அப்படின்னா இந்த 100 இருக்கா, இது அவுட் ஆஃப் த மணி ஆயிரும் சரிங்களா. இது ரெண்டுமே என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும் டைம் டிகேனால் சரிங்களா. அப்படியே 100 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துடும். இந்த 5 இதில் கழிச்சிடணும் சரிங்களா, ஏன்னா இதுவும் 0 ஆயிரும், இதுவும் அவுட் ஆஃப் த மணி ஆயிரும் சரிங்களா. அப்போது 95 நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருப்போம். இதில் இன்டென்சிக் வேல்யூ உங்களுக்கு தெரியும், இந்த மணியில் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது சரிங்களா. ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் 70-80 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் சரிங்களா. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட முக்கியமான விஷயமே. சப்போஸ் மேலே, அதாவது இந்த இடத்துல ஃப்ளக்ஷுவேட் ஆகாதுன்னு தானே தெரியும், மேலே 101 105 போனாலுமே இங்கே செல் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதுலேயுமே 4 ஆக 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 அப்படியே இந்த 50 பக்கமே இருக்காது சரிங்களா. அந்த 50லேயும் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் மேலே போனாலும் எக்ஸ்பைரி டேயில் டைம் டிகேன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் செல் பண்ணாலும் அந்த மணி அந்தளவுக்கு, இந்த மணி தான் கரெக்டாக ஃப்ளக்ஷுவேட் ஆகும் சரிங்களா. இந்த ஃப்ளக்ஷுவேஷனில் தான் நீங்கள் ப்ராஃபிட்டே மேக் பண்ண போகிறீங்க. அப்போ லைட்டாக மேலே போனாலும் சரிங்களா, நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது மேலே போகும்போது இதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த 80ங்கிறது டக்கு 90 போயிடும். இது சின்னதாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், 5 பாயிண்ட் தான் வைக்கும் சரிங்களா. இதுவுமே 2 பாயிண்ட் மேலே போய், ஏன்னா இங்கேயும் பை தானே எடுத்திருக்கோம் சரிங்களா. இங்கே 2 பை, இந்த 2 மட்டும்தான் நம்ம செல் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கே உங்களுக்கு லாஸையும் பேர் பண்ண தெரியும். இங்கே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிருச்சு, இங்கே ஒரு பாடி வந்து ஒன் டே பாடி வந்து அதனுடைய ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாலே நமக்கு தெரியும் அப் ட்ரெண்டாக மாறும். அந்த டைமில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போது நீங்கள் நினச்சது தப்பானாலும் 0, அதாவது நீங்கள் என்னென்னா கமிஷன் இந்த மாதிரி தான் பே பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. லாஸுங்கிற பேச்சுக்கு இது இடமே இருக்காது. ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 ஆக்ஷனை நீங்கள் ரிமைனிங் யோசிக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் கிடைக்கும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேலே போனாலும் கீழே போனாலும் நல்லா ஃபாலோ ஆனாலும் பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிடலாம் சரிங்களா. லாஸுங்கிறது பெரிய லெவலில் இருக்காது. ஸோ இதை கவனத்தில் எடுத்து இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.